ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பீஷ்மாஷ்டமியின் சிறப்பு பற்றி. அந்த காலத்திலே குருகுலங்களில்தான் மாணவர்கள் படிப்பர். சீடர்கள் எனப்படும் இவர்கள் குருவுக்கு வேண்டிய சேவைகளை செய்வர். சீடர்களுக்கு தனக்கு தெரிந்த எல்லா கலைகளையும் கற்றுத்தருவார் குரு. அவருக்கு தங்களால் முடிந்த காணிக்கையை சீடர்கள் கொடுப்பர். இதையே குருதட்சிணை என்பர். ஆனால் தலை சிறந்த சீடன் ஒருவனுக்கு தட்சணை கொடுத்து வாழ்த்தினார் ஒரு குரு. அவர்தான் பிரகஸ்பதி. அவரிடமிருந்து விலை மதிப்பற்ற அந்த தட்சணையை பெற்ற சீடர்தான் பீஷ்மர். இவரை மிக உயர்வாக போற்றியிருக்கிறது மகாபாரதம். அந்த இதிகாசத்தின் முக்கிய பாத்திரம் இவர்தான். பகவான் மகாவிஷ்ணுவே அந்த காவியத்தில் இடம்பெற்றிருந்தாலும் கூட அவருக்கு அந்த காவியத்துடன் சம்பந்தப்பட்ட விழா ஏதும் நடக்கவில்லை. ஆனால் இன்று வரை பீஷ்மரின் மறைவினாலே பீஷ்மாஷ்டமி என்ற பெயரில் கொண்டாடுகிறது நம் பாரத தேசம். காரணம், பீஷ்மர் மாபெரும் தியாகி. தந்தையின் சுகவாழ்வுக்காக தன் சுகங்களை எல்லாம் விட்டு கொடுத்தவர் அவர். பெற்ற தாயை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பும் இக்கால இளைஞர்கள் தன் தந்தைக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்வை கடித்த பீஷ்மரின் வரலாற்றை படித்தால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். பீஷ்மரை பிரகஸ்பதி என்ற குருவிடம் பயிற்சிக்கு சேர்த்தால் அவரது தாய் கங்காதேவி. பீஷ்மரை குருவுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. பயிற்சி முடிந்து விடைபெறும்போது மற்ற சீடர்களெல்லாம் குருவுக்கு தங்களால் இயன்ற தட்சிணையை அளித்தனர். ஆனால் பீஷ்மரை அழைத்த குரு, பீஷ்மா, குரு தட்சணையாக உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சீடன் பீஷ்மரும் தயங்காமல், குருவே, எந்த சூழலிலும் எனக்கு ஆசை வரவே கூடாது. இதற்கான மனோபலம் எனக்கு தந்தருளுங்கள் என்று வேண்டினார். பீஷ்மா, உன் இதயம் இரும்பு போல பலமாக இருக்கும். பெண், மண், பொன் ஆகிய எதுவும் உன்னை அசைத்து விடாது என்றார் குரு. இந்த தட்சணை தந்த மன உறுதியால் தான் தந்தை சந்தனுவுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தார் பீஷ்மர். குருவருள் இருந்தால் திருவருளான தெய்வபலம் தானாக கிடைக்கும் என்பதற்கு இவர் ஒரு உதாரணம். இதனால்தான் மாதா பிதாவுக்கு அடுத்தபடியாக குருவுக்கு முக்கியத்துவம் தந்தனர் நம் முன்னோர்கள். பீஷ்மரின் மறைவு நாளான இந்த நன்னாளிலே பிள்ளையில்லா அவருக்கு இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவரும் அவரை நம் தந்தையாக கருதி தர்ப்பணம் செய்யலாம். தீர்த்தக்கரையில் இந்த தர்ப்பணத்தை செய்வதன் மூலம் நம் வாழ்வு தலை சிறந்ததாக அமையும். எல்லோரும் குருவுக்குத்தான் தட்சணை கொடுப்போம். ஆனால் குருவே இவருக்கு தட்சணை கொடுத்த பெரும் பாக்கியம் பெற்றவர் பீஷ்மர். இந்த நன்னாளிலே அவரை வணங்கி அவரது பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுவோம். நன்றி, வணக்கம்.